Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அவரைக்காவை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நல்ல டேஸ்டியா அவரைக்காவை வச்சு சூப்பரா ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அவரைக்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதாவது தட்டை அவரைக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்கும் பாருங்கள். அது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவரைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அவரைக்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அவரைக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அவரைக்காய் நல்லா வெந்துட்டு நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். குழம்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கடைசியாக இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த வேர்க்கடலை பொடியை இந்த அளவுக்கு நான் 2 கைப்பிடி சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலை பொடியை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக நம்ம அவரைக்காவை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து குழம்பு செஞ்சுருக்கோம் பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி அவரைக்காவை வச்சு செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வேர்க்கடலையை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.